எனக்கு புதுமை பெண் திட்டத்தினால மட்டும்தான் மேம் நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன்னால நான் வேலைக்கு போறதா ஆயிடுச்சு மேம். என்னால படிக்க முடியல மேம். 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மேம். 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மேம். 12th நல்ல மார்க் தான் மேம் எடுத்திருந்தேன். அப்பா சின்ன வயசுலயே விட்டு போயிட்டாங்க மேம். அம்மா மட்டும்தான் மேம். படிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க மேம். ஸ்கூல்ல இருந்து சார் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க மேம். எல்லாருமே வந்து பேசினாங்க மேம். அம்மாவுக்கான படிக்க வைக்கிற சிச்சுவேஷன் இல்லைங்க மேம். அதனால வேலைக்கு போயிட்டேன் மேம். 2 வருஷம் வேலைக்கு போனேங்க மேம். அதுக்கப்புறம் மேம் புதுமை பெண் திட்டம் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் மேம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கு, இதெல்லாம் நான் விசாரிச்சு போய் அம்மாட்ட சொன்னேன் மேம். இது மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, நீங்க எந்த ஃபீஸும் எனக்கு கட்ட வேணாம், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேம். அம்மாவுக்கு வந்து விருப்பமே இல்லைங்க மேம். கிராமம் மேம், கிராமத்துல இருந்து பொண்ணுங்க படிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மேம். எங்க ஊர்ல இருந்து யாருமே போய் பொண்ணுங்களை படிக்க வைக்க மாட்டாங்க மேம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இன்ன வரையும் 2 வருஷம் ஆகுது மேம். இன்ன வரையும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க மேம். எனக்கு நீங்க எப்போ பேச முடியுதோ பேசுங்க, நான் படிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் மேம். கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிறேன் மேம். கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல தான் மேம் தங்கியிருக்கேன். மாசம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம் ஏறுது மேம். அந்த அமௌண்ட வச்சு 40 நாள் மெயின்டைன் பண்ணுவேன் மேம். தமிழ்நாடு முதலமைச்சர் தர 1000 ரூபாய் வச்சு 40 நாள் செலவை பாத்துக்கிட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. விடுதியிலே அதே மாதிரி கவர்மெண்ட் அமௌண்ட் ஏத்துவாங்க மேம். 150 ரூபாய் மாசம் ஏத்துவாங்க மேம். அதை வச்சும் கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாய் வச்சு மட்டும் தான் மேம் இப்ப வரையும் நான் ஒவ்வொரு மாசமும் அந்த 1000 ரூபாய் நம்பிதான் மேம் இருப்பேன். எனக்கு அதே மாதிரி ஒரு மாசம் கூட தவறுனதே இல்ல மேம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நான் அந்த 1000 ரூபாய் வச்சு மட்டும் தான் மேம் படிச்சிருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க இல்லன்னா நான் இங்க இல்ல மேம். என்னோட கனவு லட்சியம் எல்லாமே கிராமத்திலேயே முடிஞ்சிருக்கு மேம். மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான், நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.